சபைக்கு சாட்சிக்கு விரோதமாக எழுமிந்து இந்த இடத்துல ஆண்டவரையும் சொல்லி மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருப்போமான நிச்சயம் இல்லை. ஒரு சிலங்க வெளியே இருக்காங்க ஃப்ராடுங்க. தம்பி, இவ்வளவு தைரியமாக கர்த்தருடைய சபையில் நின்று போய் சொல்றியே, கர்த்தருடைய சாட்சிக்கு விரோதமாக பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை பேசுனதாக நான் சொன்னது பற்றி விசாரித்தாயா? சொல்லு தம்பி. போய் விசாரிக்காமல் சொன்னது பிராடுங்க என்று சொல்லுகிற நீ அரசியல்வாதியை விட மோசமான கள்ள ஊழியக்காரன். இப்படி செய்த குற்றத்தை சொன்ன உடனேயே அந்த குற்றத்தை பற்றி விசாரிக்காமல் அப்படிப்பட்டவர்கள் இங்கு இல்லை என்று சொல்ல எல்லாரும் உன்னிடம் ஒன்று விடாமல் பேசி உன் ஆலோசனை கேட்டு செய்கிறவர்களா? இல்லை இப்படி பேசுனது தவறுதான், என்னை மன்னிக்கணும் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்டார்களா? என்ன நடந்தது? என்ன நடக்கிறது? சொல்லு தம்பி. இல்ல உன் வாய்க்கு பிரேக் இல்லாமல் உன் வாயில் வந்ததா? சொல்லு தம்பி. தெரியாததையும் தெரிந்தது மாதிரி பேசி மறைக்க அரசியல் கட்சியில் நீ இருக்கிறாய். வெள்ளை துணியை கட்டி மலவளை ஜெப வீட்டின் காம்பவுண்டுக்குள்ளே இருந்த உடனேயே மோட்சத்துக்கு போகலாம் என்கிற நினைப்பு. இனி சிறவு மட்டும் குறுக்கணும், மோட்சத்துக்கு பறந்துடுவ இல்லையா? கண்டிப்பா பறப்ப. இப்படி விஷயம் தெரியாமல் குற்றத்தை மறைத்து பேசும் நீயும் டாஸ் பாஸ்டரும் இந்த உண்மைக்கு விரோதமாக பேசி ஜால்ரா போடுகிற எவனும் எவளும் பரலோக ராஜ்யத்தை கண்ணால் கூட காண மாட்டீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்னென்ன பேசி கெடுத்தார்கள் என்று அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.